உனக்கு கல்யாணம் ஆச்சா முதல்ல? என்னை இன்டர்வியூ எடுக்கிறது விடு. இல்லையா? எனக்கு ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தோட முக்கியமான கேரக்டரே வந்து அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்மையாச்சு படம். தலைவன் தலைவி. தலைவன் தலைவி இது குடும்ப அரசியல் படம். குடும்ப அரசியல் படம்னா தன் குடும்பத்தில் நடக்கிற சண்டை சச்சரவு, மாமன் மச்சான் அங்காளி பங்காளி, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், போலீஸு கோர்ட்டு எல்லாமே சம்மந்தப்பட்டுக்குது இந்த படத்தில். ஏன்னா அதுதான் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. இப்போ புரியுதுங்களா? நம்ம யாரை சேர்த்துக்கூடாதுன்னு புரியுதா? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே யார் யார் சேர்க்கக்கூடாதுன்னு தெரியுதா? எப்போ சேர்க்கணும்னு தெரியுதா? நல்லதுக்கு தான் சேர்க்கணும் சொந்தக்கார, கெட்டதுக்கு சேர்க்கணும். குடும்ப அந்தரங்க ரகசியத்தை கட்டில் வரைக்கும் சேர்க்கக்கூடாது யாரையும். இதுதான் கதை. யோகி பாபு விஜய் சேதுபதியோட கதை. யோகி பாபு நீ நிறைய படத்தில் கண்டென்ட் கொடுத்தாலும் இந்த படத்தில் குடும்பத்தில் சண்டை நடக்கிறது நேரத்தில் நீ சிரிக்க வைக்கிற தெரியுமா? அதுதான் அந்த காமெடி ஜெயிக்குது அங்கே. ஏன்னா எப்பவுமே சண்டை போகிறவங்கள்ட்ட காமெடி பண்ண முடியாது, கோவம் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதா? காமெடி பண்ணுறவங்ககிட்ட காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சண்டை போடுறவங்ககிட்ட நீ காமெடி ஒர்க் அவுட் பண்ணி இந்த படம் நிற்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே. எனக்கு நின்றுச்சு, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னடா கணவன் மணிக்குள்ள ரொம்ப பேக்காக போய் நிற்கு சண்டை, இது திடீர்னு இருந்தாலும் மனுஷன் கவுண்டர் கொடுக்குறா போல சிரிக்கிறாங்க எல்லாம் ஜனங்க. அப்போது சண்டை மருந்து சிரிக்க தொடங்குது ஜனங்க. கிளைமேக்ஸில் லாஸ்ட்டில் எல்லாம் சிரிச்சுட்டு வராங்க. புரியுதா சொல்ல? எல்லாமே சிரிச்சுட்டு வராங்க. அந்த அளவு கண்டென்ட் அந்த குடும்பத்தில் போடுற போல. தயவுசெய்து கணவன் மணி எங்கன்னா சண்டை போட்டால் தயவுசெய்து விலகிடாதுக்கிட்டா. நைட்டில் போய் ஒன்றா சேர்ந்துடுறாங்கப்பா. இதுதான் கதை. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? இதுதான் கதை. பாண்டியராஜ் சார் நீங்கள் தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, டைரக்ட் பண்ணது ஏற்கனவே பல படங்களை வெற்றி படம். இந்த படமாக சத்தியமா குடும்ப படம், வெற்றி படம், சொந்தக்காரருக்கு வெற்றி படம். சொந்தக்காரன் பார்க்கலாம், புரியுதா? மாமா மச்சாயம் பார்க்கலாம், அங்காளி பங்காளையும் பார்க்கலாம், தவறு கிடையாது. கணவன் மணி தான் பார்க்கணும், அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தன் மாமியார்கிட்ட எப்படி இருக்கணும், தன் நாத்தனார்கிட்ட எப்படி இருக்கணும், தன் மச்சாங்கிட்ட எப்படி இருக்குன்னு இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோர்ட்டுக்கு வேலை இல்லை, பஞ்சாயத்துக்கு வேலை இல்லை, போலீஸுக்கும் வேலை இல்லை. புரியுதா? இதுதான் கதை. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாள் கழித்து பார்த்த படம் மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப ஒரு அற்புதமான படம். ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் எப்போவுமே ஒரு சண்டை சச்சரவு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க எப்படி கடைசி வரைக்கும் லைஃப்பில் சஸ்டெயின் ஆகிறாங்க. 25 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த 50 வருஷம் வாழும்போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சண்டை சச்சரவு இருக்கும் அப்படின்றத வந்து சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். டெய்லி லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏதாவது ஒரு வகையில் டெய்லி லைஃப்பில் கனெக்ட் பண்ணும். நிச்சயமாக இதை பார்த்துட்டு வந்து பல இந்த விவாகரத்து, இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே குறையும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாண்டியராஜன் டீமுக்கு வாழ்த்துக்கள், சத்யஜித் ஃபிலிம்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு நல்ல படம் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான படம். விஜய் சேதுபதி வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதான் இந்த முன்னாடி அந்த சுமார் மூஞ்சிக்குமார் அந்த ரோல்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார். ரொம்ப ஃபன்னாக பண்ணியிருப்பார். நடுவில் வந்து அவரோட அந்த ஜோனை விட்டுட்டு நிறைய ஆக்ஷன் கீக்ஷன்னு போயிட்டார். அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஜோனுக்கு வந்திருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் நித்யா மேனன் அந்த பேரரசிங்கிற கேரக்டர் தான் வந்து அந்த ஃபேமிலியும் ஜெல் பண்ணுது. அந்த ஒத்துமொட்ட அந்த படத்தோட முக்கியமான கேரக்டரே வந்து அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்துட்டு அந்த ரூரல் சைடில் அவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஃபோக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொட்டலை முட்டாய்க்கெலாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த 3 ரீசனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப எலாங்கேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி இட்ஸ் டெஃபினட் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு வாட்ச். படம் நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா எங்கேயும் லேக்லாம் இல்லை. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஆஃபும் சூப்பராகவே இருந்துச்சு. பட்னா என்னென்னா ஃபைட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவர் எமோஷன் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தார் இந்த மூவியில். நம்மளால் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு படம். செம்மையாச்சு படம். தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி அவங்க ஆக்டிங் செம்மையாக இருந்தது. அவங்க ஃபேன் ஆக்சுவலி. நான் அதுக்காக தான் அவங்களுக்காக பார்க்கணுன்னு வந்திருந்தேன். நித்யா மேனன் செம்மையாக இருந்தது. ரெண்டு பேருமே சேர்ந்து ஓவராலாக ஹோல்சம் காம்போவாக இருந்தது.